திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் பிரகாஷ் நகர் பாரதியார் தெருவை சேர்ந்தவர் தினேஷ். இவர் நேற்று இரவு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது சேவூரில் சாலை விபத்தில் உயிரிழந்தார். உயிரிழந்த தினேஷின் உடலை உடற்கூறு ஆய்விற்காக ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு வந்துள்ளனர். பின்னர் 3 மணி நேரமாக இறந்த தினேஷின் உடல் உடற்கூறு ஆய்வு செய்யாததால் அவரது உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் எந்தவொரு அடிப்படை வசதியும் இல்லாத இந்த அரசு மருத்துவமனையை இழுத்து மூடுங்கள் என குற்றம் சாட்டினர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியிலிருந்து 8:15 மணியளவில் திருச்சுழி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு செல்வதற்காக பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. இந்த பேருந்தில் தோப்பூர், சித்து மூன்றடைப்பு, அள்ளிக்குளம், ஆத்திக்குளம் போன்ற பகுதிகளில் இருந்து புதுப்பட்டியில் உள்ள அரசு பள்ளியில் படிப்பதற்காக ஏராளமான மாணவ மாணவியர்கள் சென்று வருகின்றனர். ஆத்திக்குளம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து ஊருக்குள் சுமார் 2 கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டிய நிலை இருப்பதால் மாணவர்கள் நலன் கருதி திருச்சுழி செல்லும் அரசு பேருந்தை அத்திக்குளம் கிராமத்திற்குள் சென்று வர வேண்டி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து அரசு பேருந்தை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள பெரியார் நகர் பகுதியில் வழக்கம் போல் இரவு நேரங்களில் கருஞ்சிறுத்தை, சிறுத்தை, கரடிகள் உலா வருவது வழக்கம். அந்த வகையில் நேற்று இரவு நேரத்தில் அரை மணி நேர இடைவெளியில் முதலில் கருஞ்சிறுத்தை, அதன் பிறகு கரடி உலா வந்த சிசிடிவி காட்சிகள் பதிவாகி பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பந்தலூர் அருகே சேரங்கோடு பகுதியில் நள்ளிரவு மீண்டும் 8க்கும் மேற்பட்ட தோட்ட தொழிலாளர்களின் குடியிருப்புகளை இடித்து சேதப்படுத்திய ஒற்றை காட்டு யானையை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூடலூர் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் அப்பகுதி மக்களுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். மேலும் காட்டு யானையின் நடமாட்டத்தால் அச்சமடைந்த மாணவர்கள் பள்ளிக்கு செல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிணைப்பு சங்கத்தினர் 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஒருநாள் அடையாள தற்செயல் விடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பல்வேறு பணிகளுக்காக வந்த பொதுமக்கள், அலுவலர்கள் ஒருவரும் பணியில் இல்லாததால் ஏமாற்றம் அடைந்து திரும்பி சென்றனர். மேல்விசாரம் பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்வு கூட்டத்திற்கு வருகை தந்து வங்கியில் லோன் பெற்றுத் தருவதாக தெரிவித்து மோசடியில் ஈடுபட்டுள்ள பெண்ணை குறித்து புகார் மனுவினை வழங்கினர். அந்த புகார் மனுவில் ஆரணி பகுதியைச் சேர்ந்த ஷஜியா என்பவர் தமிழ்நாடு மகளிர் நல் மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் இந்தியன் வங்கியில் லோன் பெற்றுத் தருவதாக ஆவணங்களை பெற்றுக்கொண்டு 50,000 ரூபாய் வரை லோன் பெற்றுத் தந்துள்ளார். அதற்காக 7,000 ரூபாய் வரை கமிஷனாக பெற்றுவிட்டு ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. எனவே மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் தங்களை ஏமாற்றிய ஷஜியா மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனுவை வழங்கினர். செங்கல்பட்டு மாவட்டம் படூரில் இயங்கி வரும் இந்துஸ்தான் கல்வி நிறுவனங்கள் குழுமத்தின் சார்பில் கிறிஸ்துமஸ் பெருவிழா நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் ஆனந்த் ஜேக்கப் வர்கீஸ் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஜெர்மன் நாட்டின் துணை தூதர் மைக்கேலோ குட்ஸ்லர் பங்கேற்று மாணவர்களுக்கான பாதிரிகாரின் தொடக்க பிரார்த்தனையோடு விழா துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பேரல் பாடல்களும் பாரம்பரியமான இசை பாடல்களும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள நாரணம்பாளையம் பகுதியில் வாலிபர் ஒருவர் கிலோ கணக்கில் கஞ்சா வைத்துக் கொண்டு விற்பனை செய்து வந்துள்ளார். அப்போது மாறுவேடத்தில் சென்ற மதுவிலக்கு பிரிவு போலீசார் அந்த வாலிபரை சுற்றி வளைத்து பிடித்தனர். தொடர்ந்து அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து நடத்திய விசாரணையில் சேலம் செவ்வாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பிரசாந்த் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து பிரசாந்தை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 2 கிலோ 100 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் பள்ளக்கால் பொதுக்குடி பகுதியைச் சேர்ந்த மைத்தீன் என்பவரது வீட்டில் நேற்று முன்தினம் நள்ளிரவில் மர்ம நபர்கள் பெட்ரோல் கொண்டு வீசி தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இச்சம்பவம் குறித்து அம்பாசமுத்திரம் துணை காவல் கண்காணிப்பாளர் சதீஷ்குமார் தலைமையில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் அரியநாயக்கபுரத்தைச் சேர்ந்த இசக்கி பாண்டி உட்பட 6 இளஞ்சிறார்கள் என 7 பேரை தனிப்படை போலீசார் நேற்று இரவு கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள விழப்பள்ளம் வடக்கு தெருவை சேர்ந்த பிரேம் ஜோசப் என்பவரது மனைவி குழந்தை தெரஸ். இவர் கடந்த 8ஆம் தேதி ஜெயங்கொண்டத்திலிருந்து விழப்பள்ளம் கிராமத்திற்கு தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது சின்னவளையம் பெட்ரோல் பங்க் வேகத்தடை அருகில் சென்று கொண்டிருந்த பொழுது இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் கழுத்தில் அணிந்திருந்த 10 சவரன் தாலி செயினை பறித்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்குடி லால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த முகமது ஷாஜகான், முகமது பாரி ஆகிய இருவரை கைது செய்து அவரிடமிருந்த தங்கச் செயினை பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற உங்களை தேடி உங்கள் ஊரில் நிகழ்ச்சியில் புகார் மனுக்களை பெறுவதற்காக வந்த நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் எஸ். உமாவிடம் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் மீட்புக் குழுவை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வாசலிலேயே புதிய பேருந்து நிலையம் மாற்றத்தை கைவிடக் கோரி மனு வழங்கினர். பின்னர் திமுக நகர்மன்ற உறுப்பினர் கந்தசாமி தலைமையில் வந்த 25 பேர் புதிய பேருந்து நிலையத்தை அதே இடத்தில் அமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வேண்டும் வேண்டும் புதிய பேருந்து நிலையம் மாற்றம் வேண்டும் என கோஷங்களை எழுப்பி ஆட்சியரின் காரை மறித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் வட்டார ஆரம்ப சுகாதார நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் தற்போது தொடர் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் கொசுக்களின் உற்பத்தி அதிகரித்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டு தெருக்களில் கொசு மருந்துகள் தெளிக்க பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே சர்மதா சாஸ்தா சேவா சங்கத்தின் சார்பில் 11ஆம் ஆண்டு ஐயப்ப பூஜையை முன்னிட்டு வடபாதிமங்கலம் பேருந்து நிறுத்தம் எதிரில் பிரபல ஐயப்ப பக்தி பாடகர் கலைமாமணி வீரமணி ராஜை கலந்து கொண்ட பக்தி இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த இன்னிசை நிகழ்ச்சிக்காக அமைக்கப்பட்ட மேடையில் இசைக்குழுவினர் பக்தி பாடல்களை பாட அவர்களுக்கு பின்புறம் ஐயப்ப சிலை வைக்கப்பட்டு அதற்கு படிப்பூஜை நடத்தி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் சாலையில் சிமெண்ட் கலவை இயந்திரத்தில் இருந்து சிமெண்ட் கலவை கொட்டி சென்றதால் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கீழே விழுந்து விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்து அப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் சிதறிய சிமெண்ட் கலவைகளை அகற்றிய சம்பவம் உள்ளூர் மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் கூடலூர் வடக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் பார்த்திபன் அவர்களின் தலைமையிலான போலீசார் கூடலூர் குமுளி புறவழிச்சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த காரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்ததில் காரில் இருந்தவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்கவே காரின் முன் சோதனை செய்ததில் அதனுள் 22 கிலோ கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை கைது செய்து 22 கிலோ கஞ்சா மற்றும் சொகுசு காரையும் பறிமுதல் செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள சொக்கலிங்கபுரம், லட்சுமியாபுரம், போத்திரெட்டிப்பட்டி மற்றும் உள்ளிச்சவல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அங்கன்வாடி மையம், சமுதாய கூடம் உள்ளிட்ட கட்டிடங்கள் கட்டுவதற்கு 1,20,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு பின்னர் அமைச்சர் பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே மண்டபசாலை கிராமத்தில் சாலை வசதி, கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்றி சேரும் சகதியும் நிறைந்த சாலையில் உள்ளதாக கூறி பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கழிவுநீர் செல்ல வழியின்றி குடியிருப்புகளில் தேங்குவதால் நோய் தொற்று அபாயம் ஏற்படுவதாகவும் கூறி நல்ல சாலை வசதி, கழிவுநீர் கால்வாய் போன்ற அடிப்படை வசதிகளை முழுமையாக செய்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் விசைத்தறியின் ஒலியால் தொந்தரவு இருப்பதாக கூறி தனிநபர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததை காட்டி விசைத்தறி கூடத்திற்கு சீல் வைக்க உள்ளதாக நகராட்சி நிர்வாகம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது. இதனை கேட்ட 100க்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. விசைத்தறி கூடங்களுக்கு சீல் வைக்கும் பட்சத்தில் தமிழகம் முழுவதும் விசைத்தறி தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ள நிலையில் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை உங்களை தேடி உங்கள் ஊர் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் AP மகாபாரதி ஆய்வு மேற்கொண்டார்.
ஆய்வின் போது அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு முறையாக ஊட்டச்சத்து உணவு வழங்கப்படுகிறதா என்று கேட்டறிந்து தொடர்ந்து அங்கன்வாடி மையத்தில் உள்ள பதிவேடுகளை ஆய்வு செய்தார். மேலும் வைத்தீஸ்வரன் கோவில் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது குடிநீர் தொட்டி அருகே உள்ள வீட்டில் உள்ளவர்களை அழைத்து குடிநீர் தரத்தை குறித்து கேட்டறிந்தார். மேலும் அரசு மாணவ மாணவிகளின் விடுதிக்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் விடுதியின் கழிப்பறை மற்றும் உணவு குறித்து ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே சாலவாக்கம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கைதநிலம் கிராமத்தில் கிணற்றில் இறந்து மிதந்த நிலையில் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இறந்த நபர் புலிப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்பதும் இது தற்கொலையா கொலையா அல்லது வேறு ஏதாவது காரணமா என்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே டாக்டர் அம்பேத்கரை அவதூறாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி விலக கோரி விடுதலை சிறுத்தை கட்சியினர் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி முகாம் அமைப்பாளர் உடலில் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயற்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே நரங்கியப்பட்டு தட்டாவூரணி பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பொது விநியோக அங்காடி இல்லாமல் 3 கிலோமீட்டர் தொலைவில் சென்று உணவுப் பொருட்கள் வாங்கி வந்த நிலையில் தங்களது கிராமத்திற்கு புதிய அங்காடி அமைத்து தருமாறு கோரிக்கை வைத்தனர். இந்நிலையில் இந்த கோரிக்கையின் அடிப்படையில் புதிய அங்காடி அமைக்கப்பட்டு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அங்காடியை தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி திறந்து வைத்த நிலையில் அந்த அங்காடி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. இதற்கு காரணமான ஒன்றிய பெருந்தலைவர் மாலா ராஜேந்திர துரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் அந்த ஊர் பொதுமக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி மீன் மார்க்கெட் மற்றும் சீனிக்கடை முக்கம் பகுதியில் அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து ரூபாய் 12,070 மதிப்புள்ள லாட்டரி சீட்டுகளும் ரூபாய் 4,020 ரொக்கம் மற்றும் 2 மொபைல் போன்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை திருவரங்குளம் அருகே உள்ள தோப்புக்கொள்ளையில் உள்ள இலங்கை அகதிகள் மறுவாழ்வு முகாமில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கடந்த 30 வருட காலமாக வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு மழைக்கால நிவாரண உதவியாக கொற்றவை தமிழ் சபை நிறுவனர் ஏற்பாட்டில் அரிசி, வெல்லம் மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. நாகை மாவட்டம் திருக்குவளையில் அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி வளாகத்தில் 4 திட்டத்தின் கீழ் சுமார் 50 லட்சம் மதிப்பீட்டில் திறன் மேம்பாட்டு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. 100 கணினியுடன் கூடிய இந்த மையத்தை துணை முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.